நம்முடைய துவக்கம் பிதா குமாரின் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் ஆண்டவரை ஆலோசனை கர்த்தாவே, 5ஆம் மாதத்தினுடைய 2வது ஓய்வு நாளை நாங்கள் காணும்படியாக அருள் செய்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். குடும்பமாக கர்த்தாவே, இந்த ஆராதனையிலே காணொளி வாயிலாக நாங்கள் பங்கு கொள்ளும்படியாக அருள் கூர்ந்ததற்காக ஸ்தோத்திரத்தை எடுக்கின்றோம். தேவரீர், நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கையை நீர் அறிந்திருக்கின்றீர். பலவிதமான கட்டுப்பாடுகளோடு கூட, ஊரடங்கின் மத்தியிலே பயத்தோடு கூட, வியாகுலத்தோடு கூட, துன்பத்தோடு கூட நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார் என்கின்ற விசுவாசத்தோடு கூட நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆராதனையுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். கர்த்தாவே, துவக்கத்திலிருந்து முடிவு பரிந்தும் பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்தும். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆட்கொள்ளும். கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பத்தின் மீது நீர் இறங்கும். ஒவ்வொரு குடும்பத்தை நீர் பலப்படுத்தும். ஒவ்வொரு குடும்பத்தை நீர் பரிசுத்தப்படுத்தும். ஒவ்வொரு குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும். ஆராதனையின் முடிவிலே கர்த்தாவே, குடும்பத்திற்குள்ளாக ஒரு தெய்வீக சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அருள் செய்ய வேண்டும் என்று மீட்பர் இயேசு என்ற திருநாமத்தில் வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமென். தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடுபண்ணுமாக நாம் யாவருமாக இணைந்து கிறிஸ்து சபை பாமாலைகளிலே 315வது பாமாலையை பாடுவோம். அன்போடு எம்மை போஷிக்கும் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். கருமையான தேவனுடைய சின்னமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நல்நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட மீண்டுமாக வாழ்த்தி நான் வரவேற்கின்றேன். 76ஆம் பக்கத்தில் இருக்கின்ற 2வது ஆராதனை முறையை நாம் கடைபிடிப்போம். பக்கம் 76. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிற நாம் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக.
இது கர்த்தர் உண்டு பண்ணின பரிசுத்த நாள். இதிலே களி கூர்ந்து நாம் அனைவரும் மகிழ கடவோம். 79 பக்கம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். திரியேக கடவுளை நாம் இணைந்து போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவுமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. சேர்ந்து சொல்லுவோம். கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறை உண்டு எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை ஆராதனையிலும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். எங்கள் தந்தையாம் கடவுளே, மது வல்லமையினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து மது குமாரனை எங்கள் இரட்சகராக தருபடி உலகத்தில் அன்பு கூர்ந்திரே, உம்மை போற்றுகிறோம். குமாராம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்து எழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை பயனடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கு எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். நாம் பாவ அறிக்கையை செய்வோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாமோம். சத்தியம் நமக்குள் இராது. நமது பாவங்களை நாம் அறிக்கை செய்தால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகும் அது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி இவனுடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. நம்முடைய வேலைக்காரர் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். தேவனுடைய இறையரசு சமீபமாக இருக்கின்றது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நாம் மௌனமாக குடும்பமாக முழங்காலிலே நின்று நாம் செய்த பாவங்கள், தேவனுக்கு விரோதமாய் செய்த தப்பிதங்கள், குற்றங்களை நினைத்து பார்த்து அறிக்கை செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். சற்று நேரம் அமைதியாக இருப்போம். தேவனுக்கு விரோதமாய் செய்த எல்லா காரியத்தையும் நாம் அறிக்கை செய்து விட்டுவிட தேவன் நமக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பினை தந்திருக்கின்றார். மௌனமாக நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஜெப சிந்தையோடு கூட முதலாவது பாவ அறிக்கை ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல் நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரீர், தேவரீர் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளியாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும்.
ஆமேன். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை விசுவாசத்தோடு கூட நாம் பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய வேத பகுதிகளை வாசிக்க நாம் கேட்போம். பழைய ஏற்பாட்டின் பகுதியாக எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 31 முடிய. Old Testament reading is taken from the book of Ezekiel, chapter 34, verses read from 25 to 31. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல். நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் வனாந்தரத்தில் தாபரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும். பூமி தன் பலனை கொடுக்கும். அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாய் இருப்பார்கள். நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இனி அவர்கள் புறஜாதிகளுக்கு கொள்ளையாவதில்லை. பூமியின் மிருகங்கள் அவர்களை பட்சிப்பதும் இல்லை. தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமாய் தங்குவார்கள். நான் அவர்களுக்கு கீர்த்தி பொருந்திய ஒரு நாட்டை எழும்ப பண்ணுவேன். அவர்கள் இனி தேசத்திலே பஞ்சத்தால் வாரி கொள்ளப்படுவதும் இல்லை. இனி புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமப்பதும் இல்லை. தங்கள் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் தங்களோடே இருக்கிறதையும் இஸ்ரவேல் வம்சத்தாராகிய நாங்கள் என் ஜனமாய் இருக்கிறதையும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். என் மந்தையும் என் மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நீங்கள் மனுஷர், நான் உங்கள் தேவன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேதபாடம் வாசித்தாயிற்று. இந்த நாளுக்குரிய நிருப பகுதியை வாசிக்க நாம் கேட்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 10 முடிய. The epistle reading is taken from 1 Peter chapter 2 verses read from 1 to 10. The second Bible reading is taken from 1 Peter chapter 2 verses 1 to 10. Therefore rid yourselves of all malice and all deceit, hypocrisy, envy, and slander of every kind. Like newborn babies, crave pure spiritual milk, so that by it you may grow up in your salvation, now that you have tasted that the Lord is good. As you come to Him, the living stone, rejected by humans, but chosen by God and precious to Him, you also, like living stones, are being built into a spiritual house, to be a holy priesthood, offering spiritual sacrifices acceptable to God through Jesus Christ. For in Scripture it says, "See, I lay a stone in Zion, a chosen and precious cornerstone, and the one who trusts in Him will never be put to shame." Now to you who believe, this stone is precious, but to those who do not believe, the stone the builders rejected has become the cornerstone, and a stone that causes people to stumble, and a rock that makes them fall. They stumble because they disobey the message, which is also what they were destined for. But you are a chosen people, a royal priesthood, a holy nation, God's special possession, that you may declare the praises of Him who called you out of darkness into His wonderful light. Once you were not a people, but now you are the people of God. Once you had not received mercy, but now you have received mercy. This is the word of the Lord. Thanks be to God. தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடும் வண்ணமாக கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 75வது கீர்த்தனையை பாடுவோம். இவரே பெருமான் என்ற பாடலை நாம் இணைந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். இவரே பெருமான், வட்டத்தேரலோ
தரியா வெறுப்பவரில்லை யாருமே தெரியா நீ புவன மீது நவக்குரியா இவரே பெருமா மற்ற பேரளவு குமாரிவரே பெருமா பல பிணிக்கும் பரிகாரி சொல்லும் வல்லமையில் மிக்க விபகாரி குலத்துக்கும் நல்ல உபகாரி இவரே பெருமா மற்ற பேரளவே குமாரிவரே பெருமா மலகைகளை ஜெயித்த வீரன் பல உலகை ரசித்த எழி பேரன் உலக வாழ்கிற குமாரன் இவரே பெருமா மற்ற பேரளவே குமாரிவரே பெருமா. நாளுக்குரிய நற்செய்தி பகுதியை வாசிக்க நாம் கவனமாக கேட்போம். பரிசுத்த யோவான் என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 23 முடியா. Gospel according to St. John chapter 20 verses to read from 19 to 23. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 3ஆம் வேத பாடம் யோவான் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 23 வரை. யோவான் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 23 வரை. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். கர்த்தர்க்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மன்றாடுவோம். எங்கள் கண்மலையும் மீட்புமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்திலே பிரதியாயிருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நல்நாமத்தினாலே மீண்டுமாக உங்களை நான் வாழ்த்துகின்றேன். கர்த்ததாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்கென்று திருச்சபையாக நமக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பை நாம் பார்க்கின்ற வேளையிலே, அருட்பணியின் வெளிப்பாடாக இருக்க கிறிஸ்துவின் அழைப்பு. அருட்பணியின் வெளிப்பாடாக இருக்க கிறிஸ்துவின் அழைப்பு. Christ invitation to be an expression of mission. Christ invitation to be an expression of mission. அருட்பணியின் வெளிப்பாடாக இருக்க கிறிஸ்துவின் அழைப்பு. இயேசு கிறிஸ்து நம்மை அவருடைய அருட்பணியை தொடரும்படியாக கொடுக்கப்படுகின்ற அழைப்பினை நாம் பார்க்கின்றோம். கால்பாத் என்கின்ற இறையாளர் இவனமாக சொல்லுகின்றார், திருப்பணி கடவுளுக்குரியது அல்லது திருப்பணி ஆண்டவருக்குரியது. The mission belongs to God. திருப்பணி கடவுளுடையது. ஆக இந்த திருப்பணியை செய்ய நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அல்லது கிறிஸ்து நமக்கு அழைப்பினை தருகின்றதை நாம் பார்க்கின்றோம். எப்படியாக அழைப்பினை தருகின்றார் என்று சொன்னால், யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பை நாம் பார்க்கின்றோம். பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகின்றேன். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த கட்டளையை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பெற்றிருக்கின்றான் என்று சொன்னால் மிகையாகாது. பிதா என்னை அனுப்பினது போல
நான் உங்களை அனுப்புகின்றேன். எதற்காக என்றால், என்னுடைய அருட்பணியை, என்னுடைய திருப்பணியை நீங்கள் தொடர நான் உங்களை அனுப்புகின்றேன். இந்த வசனத்தை பல்வேறு இடங்களிலே நாம் வாசிக்கின்ற பொழுது, பல்வேறு நேரங்களிலே நாம் இது வெறும் திருப்பணியாளர்களுக்கு, ஊழியர்களுக்கு மாத்திரம் இது பொருந்தும் என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் இந்த கட்டளை பொருந்தும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. திருப்பணி என்பது எல்லோருக்கும் சொல்லப்படுகின்ற அல்லது எல்லோரும் செய்ய வேண்டிய ஒரு தலையான கடமையாக இருக்கின்றது என்று சொன்னால் மிகையாகாது. The mission of Christ is responsible of each and every Christian believer. Each and every Christian believer has to be a missionary to the mission work of Christ. ஆக ஒவ்வொரு கிறிஸ்தவரும் இந்த கட்டளையை பெற்று அவர்கள் செய்ய வேண்டிய அருட்பணியை தான் ஆண்டவர் செய்ய நம்மை அழைக்கின்றார். இயேசுவினுடைய திருப்பணியை நீங்கள் பார்க்கின்ற பொழுது, அல்லது இயேசு கிறிஸ்துவுடைய அருட்பணியை நீங்கள் பார்க்கின்ற பொழுது, அந்த அருட்பணியானது உயர்ந்த நோக்கமுடையதாக இருக்கின்றது. லூக்கா 4:18-19. அந்த திருப்பணி பறந்து விரிந்ததாக இருக்கின்றது என்று சொல்லி மத்தேயு 28:18-19 பார்க்கின்றோம். அந்த திருப்பணி அனைவருக்கும் உரியது என்று யோவான் 10:16 பார்க்கின்றோம். அந்த திருப்பணி சுயநலம் அற்றது என்று லூக்கா 19:58 நாம் பார்க்கின்றோம். அந்த திருப்பணி நன்மை செய்து பிதாவை மகிமைப்படுத்துவதாக இருக்கின்றது என்று சொல்லி மத்தேயு 13:19 பார்க்கின்றோம். அந்த திருப்பணி எல்லோருக்கும் வாழ்வை கொடுக்கின்ற திருப்பணி என்று யோவான் 11:25 பார்க்கின்றோம். அந்த திருப்பணி உயிரை துச்சமாக எண்ணி செய்யக்கூடிய திருப்பணி என்று யோவான் 10:15 பார்க்கின்றோம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இப்படிப்பட்ட உன்னத திருப்பணியை செய்யும்படியாக தான் ஆண்டவர் நமக்கு அழைப்பினை தருகின்றார். God calls us to do this mission into the world in which He is sending us. கிறிஸ்தவர்களாக, இயேசுவினுடைய சீஷராக, கடவுளுடைய பிள்ளைகளாக இந்த திருப்பணியை நம் வாழ்க்கையிலே காட்ட நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். செயல் வடிவிலே காட்ட நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்மை அழைக்கின்ற ஆண்டவர் நம்முடைய தகுதியை பார்த்து நம்மை அழைப்பது கிடையாது. அழைத்தவர்களை ஆண்டவர் தகுதிப்படுத்துகின்றார். God doesn't see our qualification. God qualifies us to do His mission. அழைத்தவர்களை அவர் தகுதிப்படுத்துகின்றார் தம்முடைய திருப்பணிக்காக. ஆக எனக்கு அருமையானவர்களே, நான் இந்த திருப்பணிக்கு உகந்தவனா? என்னால் இதை செய்ய முடியுமா? எனக்கு கல்வி இல்லை, கல்வி திறன் கிடையாது, வரங்கள் கிடையாது, என்னால் செய்ய முடியாது என்றெல்லாம் நாம் நினைக்க வேண்டாம். அழைத்தவர் நம்மை தகுதிப்படுத்துவார். மோசே சொல்லுகின்றார், தேவனே, என்னால் செய்ய முடியாது, நான் திக்குவாயும் மந்தனாவும் உடையவனாக இருக்கின்றேன். ஆனால் மோசேயை போல ஒரு சிறந்த தலைவன் இஸ்ரவேலுக்குள்ளாக இல்லை என்று நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். ஆக அழைத்தவர் நம்மை தகுதிப்படுத்துகின்றார். தாவீதை தேர்வு செய்த பொழுது தாவீது என்ன செய்து கொண்டிருந்தார்? ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை இஸ்ரவேலினுடைய தலை சிறந்த அரசராக தேவன் மாற்றினார். ஆக அழைத்தவர் நம்மை தகுதிப்படுத்துகின்றார். அவருடைய அழைப்பிற்கு நாம் இணங்கு, நாம் அர்ப்பணிக்க அல்லது நம்மை ஒப்பு கொடுக்க கர்த்தர் நம்மை இந்த வேளையிலே அழைக்கின்றார். ஒப்பு கொடுப்போமா? எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய அருட்பணியை செய்ய, அருட்பணியுடைய வெளிப்பாடாக இருக்கு அவர் அழைக்கின்ற அழைப்பிற்கு, ஆண்டவரே என்னை அனுப்பும், நான் செய்கின்றேன்,
என்னை தகுதிப்படுத்தும் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்கின்ற வேளையிலே கர்த்தர் நம்மை கொண்டு அவருடைய திருப்பணியை தொடருவார். அவருடைய சீஷர்களை அழைத்தார். இனி நீங்கள் மனுஷரை பிடிக்கின்றவர்களாக நான் மாற்றுவேன் என்று அவர்களை ஊக்கப்படுத்தினார், பயிற்சி அளித்தார், ஊழியத்திற்காக அனுப்பினார். எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் ஊழியம் செய்யுங்கள். உங்களுக்காக ஒன்றியம் நீங்கள் எடுத்து செல்லாதீர்கள். இதுதான் ஆண்டவருடைய கட்டளையே. இன்றைக்கு ஆண்டவருடைய திருப்பணியை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால், எனக்கு அருமையானவர்களே, எதன் மீதும் நீங்கள் நாட்டத்தை கொள்ள வேண்டாம். Don't aspire anything when you are preparing yourself to do God's mission. பதவிக்காக, அதிகாரத்திற்காக, போட்டிகளை தவிர்த்து ஆண்டவருடைய ஊழியம் தன்னலமற்றது, சுயநலமற்றது, எதிர்பார்ப்பில்லாதது. எப்படி நம்மை ஆண்டவர் அனுப்பினார் என்பது வேதம் மிக தெளிவாக சொல்கின்றது. எதற்காக அனுப்பினார் என்றும் ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பணி என்ன? தரித்திரருக்கு சுவிசேஷம், இருதயம் நெருங்குண்டவர்களுக்கு, சிறைப்பட்டவர்களுக்கு, பார்வையில்லாதவர்களுக்கு, நொறுங்குண்டவர்களுக்கு விடுதலை. இந்த திருப்பணியிலே நாமும் பங்கு கொள்ள கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். என கருமையான தேவனுடைய சின்னமே, இந்த திருப்பணியை, இந்த அருட்பணியை செய்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், பிதா என்னை அனுப்பினது போல. மேற்கூறிய இந்த காரியங்களிலே பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகின்றேன் என்று சொல்லி அவர்கள் மீது ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் பலன் அடைவீர்கள். என்னுடைய திருப்பணியை செய்வதற்கான பலனை நான் உங்களுக்கு தருகின்றேன் என்று சொல்லி அவர்கள் மீது ஊதி பரிசுத்த ஆவியை அவர் தந்தார். அந்த பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினாலே ஆண்டவருடைய அருட்பணியை செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த அழைப்பினை பெற்ற அநேகர் நாம் வாசிக்கின்ற பழைய ஏற்பாட்டின் பகுதிக்கு நேராக சற்று நம்முடைய தியானத்தை திருப்புவோம் என்று சொன்னால், எசேக்கியேலின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 31 வரை. இந்த அழைப்பினை பெற்ற அநேகர் எதிர்பார்ப்புகளே இல்லாமல் நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும், திருப்பணி ஆற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அனுப்பின பொழுது மேய்ப்பர்களாக இருந்தவர்கள் என்ன செய்தார்கள்? தங்களுக்கு தரப்பட்ட அந்த பொறுப்பில் இருந்து தவறி போனார்கள். மேய்க்க வேண்டிய ஆடுகளை அவர்களே அடித்தார்கள். கொழுமையானதை அவர்களே எடுத்துக்கொண்டார்கள். காணாமல் போனதை தேடாமல் போனார்கள். நலிவடைந்ததை கவனிக்காமல் போனார்கள். ஆகவே மந்தையில் இருந்த ஆடுகள் எல்லாம் சிதறி ஓடின, காட்டு மிருகங்களுக்கு இரையாயின என்றெல்லாம் அந்த பகுதியிலே பார்க்கின்றோம். இந்த பொறுப்பினை எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட மேய்ப்பர்கள் இதை கவனிக்காமல் இருக்கின்ற வேளையிலே தேவன் இறங்கி வருகின்றார். வந்து என்ன செய்கின்றார்? 4ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், அவர்கள் பெற்றுக்கொண்ட பொறுப்பிலே சுயநலமாக அவர்கள் வாழ்ந்ததினாலே. 6ஆம் வசனத்திலே விசாரிக்காமல் தேடாமல் தங்களுடைய திருப்பணியை செய்யாதவர்களுடைய கையிலிருந்து தேவன் அந்த பொறுப்பினை, அந்த திருப்பணியை எடுத்து நம்முடைய தாசனாகிய தாவீதினிடத்திலே கொடுக்கின்றேன் என்று நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு கிறிஸ்தவராக, திருச்சபையிலுடைய விசுவாசிகளாக, திருச்சபையிலே பல ஊழியங்களிலே நாம் பங்கு கொள்ளுகின்றவர்களாக, பொறுப்புகளை பெற்றிருக்கின்ற நாம் நம்முடைய பொறுப்புகளிலே கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கின்றோமா என்று யோசித்து பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். உங்களுக்காக நீங்கள் ஒன்றியம் எடுத்து செல்லாதீர்கள். உங்களுக்காக ஒன்றியம் நீங்கள் எடுத்து செல்லாதீர்கள். எந்த பட்டணத்திற்குள்ளாக நீங்கள் செல்லுகின்றீர்களோ, திருப்பணியிலே பாருங்கள், எந்த பட்டணத்திற்குள்ளாக நீங்கள் செல்லுகின்றீர்களோ, எந்த வீட்டிலே உங்களை ஏற்றுக்கொள்கின்றார்களோ அந்த வீட்டை ஆசீர்வதியுங்கள். எவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் போகின்றார்களோ, அந்த பட்டணத்திலிருந்து வெளியே வருகின்ற பொழுது உங்கள் காலில் இருக்கின்ற தூசியை உதறிவிட்டு வாருங்கள்.
நியாய தீர்ப்பின் நாளிலே நடைபெறப் போகின்ற காரியத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். இது வெறும் பட்டணங்களுக்கு மட்டுமல்ல, திருப்பணியை பெற்று அந்த திருப்பணியை செய்யாமல் போகின்ற ஒவ்வொருவருக்கும் பொருந்தும். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மை அனைவரையும் அழைக்கின்றார் அவருடைய ஊழியத்தை செய்வதற்காக. பாகுபாடுகள் இல்லாமல், பிரிவினைகள் இல்லாமல், வேதபாவங்கள் இல்லாமல் எல்லோரும் என்னுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும், என்னுடைய திருப்பணியை செய்ய வேண்டும், என்னுடைய பிள்ளைகளாக, என்னுடைய சாட்சியாக, என்னுடைய சீஷராக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய அழைப்பினை நமக்கு தருகின்றார். அழைப்பை பெற்றுக்கொண்டு நாம் எசேக்கியேலிலே வாசித்த மேய்ப்பர்களைப் போல மாறுகின்ற வேளையிலே தேவன் அந்த பொறுப்பை எடுத்து வேறு ஒரு விதத்திலே கொடுத்து விடுவார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்க்கின்ற பொழுது, முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றிருக்கின்றீர்கள். என் கருமையானவர்களே, தேவனுடைய ஜனமாக இருக்கின்ற நாம் இன்னும் எத்தனை மக்களை தேவனுடைய ஜனமாக மாற்றிக்கொண்டிருக்கின்றோம். இரக்கத்தை பெற்றிருக்கின்ற நாம் எத்தனை பேருக்கு இரக்கத்தை காண்பித்துக் கொண்டிருக்கின்றோம். திருப்பணிக்கான அழைப்பை பெற்றிருக்கின்ற நாம் எத்தனை பேர் திருப்பணியை நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய செயலிலே, நம்முடைய விசுவாசத்திலே, நம்முடைய திருச்சபையினுடைய ஊழியத்திலே காண்பித்துக் கொண்டிருக்கின்றோம். புறஜாதியார்கள் மக்கள் மத்தியிலே. இன்றைக்கு கிறிஸ்தவம் இந்திய தேசத்திலே பல்வேறு இடங்களிலே தோன்றினதற்கு ஒரு காரணம் நம்முடைய மிஷினரிமார்களுடைய அயராத, தன்னலமற்ற, தியாகமுள்ள ஊழியமாக இருந்ததினாலே தான் இன்றைக்கு கிறிஸ்தவம் எல்லா இடங்களிலும், எல்லா மக்களிலும் சென்றடைந்தது. இயேசுவினுடைய திருப்பணியினுடைய அழைப்பை பெற்று அவர்கள் பல்வேறு நாடுகளிலிருந்து இந்திய தேசத்திற்கு வந்து தங்கள் உயிர்களையும் தியாகம் செய்து ஊழியத்தை செய்தார்கள். இன்றைக்கு அழைப்பினை பெற்றிருக்கின்ற நாம் எப்படியாக அவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கின்றோம் யோசித்து பாருங்கள். இந்த திருப்பணியை செய்கின்ற பொழுது ஏற்படுகின்ற விளைவுகளையும் கர்த்தர் சொல்லுகின்றார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கின்ற பொழுது அவர்கள் எப்படியெல்லாம் துன்பப்பட்டார்கள் என்பதை மிக தெளிவாக அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். மிக தெளிவாக ஊழியம் செய்கின்ற பொழுது ஏற்படுகின்ற விளைவுகளை குறித்து, ஆனால் அவைகளின் மத்தியிலும் நாம் சாட்சி பகிர நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதுதான் கர்த்தருடைய திருப்பணி. இதை பேதுரு மிக அழகாக சொல்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதனாலே என்ன கீர்த்தி உண்டு. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு கூட சகித்தால் அதனாலே என்ன கீர்த்தி உண்டு. நீங்கள் தவறு செய்திருக்கின்றீர்கள், ஆகவே பொறுமையோடு கூட சகித்து கொண்டிருக்கின்றீர்கள், அதனால என்ன பெருமை. அதன் தொடர்ச்சியை நீங்கள் பாருங்கள். நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். அதுதான் திருப்பணி. இதை செய்தான் கர்த்தர் நம்ம இந்த உலகத்திலே அழைத்தார். நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் பொழுது, நன்மை செய்து பாடுபடும் பொழுது, நன்மை செய்தாலே பாடு வரும். நன்மை செய்து பாடுபடும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும், தேவனுக்கு மகிமையாக இருக்கும், தேவனுக்கு சாட்சியாக இருக்கும். நீங்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இந்த உலகத்திலே காண்பிக்கப்படுவீர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நாம் குற்றம் செய்து பொறுமையோடு கூட சகித்து கொண்டிருக்கின்றோம், அல்லது நன்மை செய்து பாடுபட்டு பொறுமையோடு சகித்து கொண்டிருக்கின்றோம். இரண்டிற்கும் வித்தியாசம் இருக்கின்றது. நன்மை செய்து பாடுபடுகின்ற பொழுது நாம் பகிர்கின்ற சாட்சிதான் இயேசுவினுடைய திருப்பணி. அதை அவருடைய மரண பரியந்தம் அதை செய்தார். அவர் 100க்கு அதிபதி
ஈட்டினாலே அவருடைய விலாவை குற்றின பொழுது இரத்தமும் தண்ணீரும் கலந்து வெளியே வந்தது. அவன் சொன்ன வார்த்தை என்ன? மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன், மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். நன்மை செய்து பாடுபடும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரதியாயிருக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய சனமே, இன்றைக்கு நாம் வாழ்கின்ற இந்த சமுதாயம், நாம் வழிபடுகின்ற திருச்சபை, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் இவைகளை பார்த்து ஏளனம் செய்தார், நகைத்தார், அவமானப்படுத்தினார், ஏளனம் செய்தார், கர்த்தர் பார்த்து கொள்வார். நீங்கள் நன்மை செய்து பாடுகளை படுகின்ற பொழுது தேவனுக்கு முன்பாக சாட்சி பகர்கின்றீர்கள். அப்படிப்பட்ட சாட்சியை தான் கர்த்தர் இந்த நாளிலே எதிர்பார்க்கின்றார். அதுவும் இப்பொழுது இருக்கின்ற இந்த பெரும் தொற்றின் காலத்திலே நன்மை செய்து அதன் விளைவாக நமக்கு ஏற்படுகின்ற பாடுகளின் மத்தியிலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கருமையான தேவனுடைய சனமே, ஆண்டவருடைய திருப்பணியை செய்ய ஆயத்தமா நம்ம ஒப்புக் கொடுப்போம். நம் நிமித்தமாக நன்மை செய்து பாடுகள் வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும், நிந்தனைகள் வந்தாலும் கர்த்தருக்காக அதை சகித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த எல்லாம் வல்ல இறைவன் அருளையும் கிருபையும் சமாதானத்தையும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். பிரார்த்தனை செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். அப்படி அருட்பணிக்காக எங்களை அழைத்தீர். அப்படி அருட்பணி என்ன என்பதையும் எங்களுக்கு தெரியப்படுத்தினீர். அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் நீர் எங்களுக்கு தெரியப்படுத்தினீர். ஒருவேளை நாள் வரையிலும் எங்களுக்காக மட்டுமே நாங்கள் நினைத்திருந்தால் எங்கள் தவறுகளை நீர் பொறுத்து உமக்காக வாழ எங்களை நீர் பலப்படுத்தும். பிதா உம்மை அனுப்பினது போல எங்களை அனுப்பும். உம்முடைய ஆவியோடு கூட நாங்கள் இந்த உலகத்திலே சென்று உமக்கு சாட்சி பகர அருள் செய்ய வேண்டும் என்று இரட்சகர் இயேசுவின் திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமென். நாம் யாவருமாக இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்து அதை நாம் உறுதி செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் ஏற்கனவே அறிவித்த வண்ணமாக நம்முடைய கர்நாடக மத்திய பேராயத்திலிருந்து வருகின்ற தகவல்கள், வேலை வாய்ப்புகள், திருமண அறிக்கைகள் யாவும் நம்முடைய திருச்சபையினுடைய அறிவிப்பு பலகையிலே போடப்படும். சபை மக்கள் அப்பகுதியாக செல்லுகின்ற பொழுது நீங்கள் பார்த்து செல்லும்படியாக அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து பேராயத்திற்காகவும் பேராயத்தினுடைய காரியங்களுக்காகவும் விசேஷித்த வண்ணமாக பேராயருக்காகவும் பேராயத்தினுடைய அதிகாரிகளுக்காகவும் ஆயர்களுக்காகவும் திருச்சபைகளுக்காகவும் நீங்கள் செபிக்கும்படியாக அன்புடன் நான் கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக நம்முடைய ஆலயத்தில் இருக்கின்ற எல்லா குடும்பங்களுக்காக நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜெபத்திலும் குடும்ப ஜெபத்திலும் செபிக்கும்படியாக அன்புடன் நான் கேட்டுக்கொள்கின்றேன். பரவி வருகின்ற இந்த பெரும் தொற்றினாலே ஒருவேளை நம்முடைய திருச்சபை மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் கர்த்தருடைய தயவினாலும் உங்களுடைய ஜெபத்தினாலும் அவர்கள் பரிபூர்ண சுகத்தை பெற்று சாட்சி பகர கர்த்தருடைய சமூகத்திலே நாம் காத்திருப்போம். இவர்களுக்காக ஒருமனப்பட்டு இந்த நேரத்திலே நாம் ஜெபித்து கர்த்தருடைய கரத்திலிருந்து இவர்களுக்காக சுகத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கடந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடினவர்களை திருச்சபையின் சார்பிலே வாழ்க வாழ்க என்று சொல்லி வாழ்த்துகின்றோம். கர்த்ததாமே அவர்களையும்
அவர்கள் பெற்றிருக்கின்ற இந்த நன்மைகளையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அவர்களுக்காக நாம் தொடர்ந்து பிரார்த்தனை செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். கடந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடின அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தேவரீர் பிரவேசித்திருக்கின்ற புதிய ஆண்டிலே அவர்கள் கைட்டு செய்கின்ற எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதியும். வெற்றிகளை தாரும். வருடத்தை நன்மையினால் முடிசூட்டி இது போன்ற அநேக பிறந்தநாளை காணும்படியான ஸ்லாக்கியத்தை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். அவனுமே திருமண நாளை கொண்டாடி இருக்கின்ற அந்த பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். குடும்பத்தை உருவாக்குகின்றவர் நீர். கணவன் மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதியும். தொடர்ந்து கர்த்தாவே கணவன் மனைவி பிள்ளைகளாக உமக்கு சாட்சி பகிர்ந்து இது போன்ற அநேக திருமண நாளை கொண்டாட அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். வானத்தின் பலகணைகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் அப்படி ஆசீர்வாதத்தை இவர்கள் மீது ஊற்றி அழ வேண்டும் என்று மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, மீண்டுமாக உங்களிடத்திலே கேட்டுக்கொள்வது என்னவென்றால், ஜெபத்திலே தரித்திருங்கள், உறுதியாய் செபியுங்கள், சோர்ந்து போகாமல் செபியுங்கள். இந்த காலகட்டங்களிலே நாம் ஒருங்கிணைந்து ஜெபிப்பது மிகவும் அவசியமாக இருக்கின்றது. நம்முடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற, நிலைமைகள் சீராக்க, நம்முடைய வாழ்க்கை மீண்டுமாக பழைய நிலைக்கு வர நம்முடைய ஊக்கமான ஜெபங்கள் தேவையாக இருக்கின்றது. ஆக ஒருமனப்பட்டவர்களாக நாம் ஜெபிக்கின்ற வேளையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எங்கே 2-3 பேர் கூடி என் நாமத்தினாலே ஜெபிக்கின்றீர்களோ அங்கே நான் இருப்பேன் என்று சொன்ன கர்த்தர், நாம் அனைவரும் இணைந்து ஒரே குடும்பமாக ஜெபிக்கின்ற வேளையிலே எத்தனை காரியங்களை, எத்தனை அற்புதங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கின்றார் என்பதை எண்ணி பார்த்து நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஒருவரை ஒருவர் தாங்குவோம். ஒருவருக்காக ஒருவர் ஜெபித்து கர்த்தருடைய பெரிதான கிருபையும் இரக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். தொடர்ந்து நாம் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, தருமையான கால வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உடைய திருப்பணிக்காக ஸ்தோத்திரத்தை எடுக்கின்றோம். ஆம் ஆண்டவரே, உடைய திருப்பணியிலே நாங்களும் பங்கு கொள்ள எங்களுக்கு அருளை தாரும். அழைக்கின்ற நீர், அதை செய்வதற்கான தகுதியும் தருகின்றீர். அந்த தகுதியை பெற்ற நாங்கள் கர்த்தாவை எங்களுக்காக அல்ல, உடைய நாம மகிமைக்காக அதை செய்ய எங்களுக்கு நீர் கிருபைகளை தாரும். எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த சத்தியத்தை கேட்ட இந்த பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதியும். எப்பொழுதுமாக ஜெபத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதியும். கணவன் மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவருடைய குடும்ப காரியங்களை ஆசீர்வதியும். பிள்ளைகளை ஆசீர்வதியும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே, ஏற்ற காலத்திலே நன்மைகளை உமது பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாக அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். அன்பின் இறைவனே, கிருபையில் கர்த்தாவே, எங்கள் அருமையான பேராயருக்காக நாங்கள் செபிக்கின்றோம். அவருடைய தலைமையின் கீழாக கர்நாடக மத்திய பேராயம், சாட்சியின் பேராயமாக, ஆவிக்குரிய பேராயமாக நீர் வழிநடத்தி வருகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். வேண்டிய அனைத்து நன்மைகளை தொடர்ந்து அவருக்கு தாரும். என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலனுண்டு என்று சொல்லி உமக்காக தொடர்ந்து ஆண்டவரை அநேகருக்கு அவர் சாட்சியாக, அநேகருக்கு அவர் முன்மாதிரியாக இருக்க தொடர்ந்து அவரையும் பேராயமாவையும் பிள்ளைகளையும் பேரப்பிள்ளைகளையும் அவருடைய குடும்பத்தை அவருடைய இரத்தத்தினாலே முத்திரையிட்டு ஆண்டவரை காத்தரள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். அருமையான செயலருக்காக, அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக, அவருடைய ஊழியத்திற்காக தந்திருக்கின்ற திருச்சபைக்காக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரை பேராயத்தினுடைய அதிகாரிகளுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதியும். கர்த்தாவே, கர்நாடக மத்திய பேராயத்தில் இருக்கின்ற எல்லா திருச்சபைகளுக்காக, எல்லா ஆயர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, ஒவ்வொரு ஆயர்களையும் ஆசீர்வதியும். ஊழியங்களை ஆசீர்வதியும். கர்த்தாவே, திருச்சபைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். பேராயத்தினுடைய அலுவலகத்தை ஆசீர்வதியும். அதில் பணியாற்றுகின்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, இந்த வாதையின் காலத்திலே எங்களையும் உடைய சற்றையின் மறைவிலே மூடி மறைத்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் உமக்காக சாட்சி பகிர நீர் எங்களுக்கு பலனையும் அருளையும் கிருபையும் தர வேண்டும் என்று மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.
கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு கூட நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன். முடிவாக நாம் யாவருமாக இணைந்து கிறிஸ்து சபை பாமாலைகளிலே 249வது பாமாலை பாடுவோம். நல் மீட்பர் பட்சம் நில்லும் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடன் சென்று பாருங்கள். Hallelujah, stotram, stotram, stotrame miga stotram, tudi ganamage mayumake o nire rajave.